அபி என்ன பண்ணுறாங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அபி எங்கே போகிற திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. அதுவா அதோ இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஹாலுக்கு. எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னோடனே என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அவரோட ஆஃபீஸில் நானும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நிஜமாவாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கு வந்து இந்த ஷாப் வந்து வச்சுருந்தேன் இல்லையா, அது ஓகே தான், இருந்தாலும் இன்னும் டெவலப் பண்ணணும்ல, அதனால கொஞ்ச நாள் அவர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறேன், அப்புறமா இதையும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து சரிம்மா நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து யாரை கேட்டு நீ வேலைக்கு வரேன்னு சொல்கிற, என்ன கேட்கணும்ல, உன்னை ஏன்டா கேட்கணும், என்ன கேட்டால் பத்தாதா, ஏன் நான் சொன்னால் வந்து அவள் வேலைக்கு வரமாட்டாளா அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு ராகவ், ஓ இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது புரியுதா, அபி ஆசைப்பட்டா கண்டிப்பாக வேலைக்கு போகலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அவள் இப்போ ஆசைப்படுறா, அதனால் அவள் அங்கே வேலைக்கு வருவா. அதே மாதிரி நீயும் பழைய மாதிரி அவகிட்ட வந்து கோவத்தை காட்டுறது, ஸ்டாஃப் மாதிரி நடத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு அபி, பழைய மாதிரி நீ ஸ்டாஃப் கிடையாதாங்க, நீயும் அந்த இடத்தோட முதலாளி தான். என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. ஆமாம்மா, இதுக்கப்புறம் அபியும் சரி ராகவும் சரி அந்த கம்பெனியை பார்த்துப்பாங்க. மெயினாக ராகு வந்து அபி பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் நானும் அபியை சும்மா விட போகிறதில்ல. அவளை ஒரு ஸ்டாஃப் மாதிரி அங்கே வந்து நான் அமிச்சேன்னா எல்லாரும் அவளை வந்து தப்பாக நினைப்பாங்க. அதனால் அவளையும் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் வந்து உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியடைகிறாக. அது எப்படி பாட்டி என்கிட்ட கேட்காம முடிவு பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ஏன்டா உன்னை கேட்கணும், ஏன் நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா, அது வந்து பாட்டி சொல்கிறத அமைதியாக கேளு புரியுதா, இதுக்கப்புறம் அபியும் உன் கூட வருவா, முக்கியமான விஷயம், அபியை நீ பழைய மாதிரி ஏதாவது நடத்தின அப்புறம் இந்த பாட்டி என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னோடனே ராகவ் பார்த்து முறைக்கிறாரு. உடனே அபி வந்து பார்த்தீங்களா அப்படின்றாங்க சந்தோஷமாக வந்து அப்படி பார்த்துட்டு இதெல்லாம் கேட்ட முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னது அபியும் வேலைக்கு போகிறாளா, அதுவும் ராகவோட ஆஃபீஸ்லையா, இதை விடக்கூடாதே, இதை எப்படியாவது கெடுக்கணுமே, போகக்கூடாமல் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை காட்டுறாரு சுந்தரிக்கு. சுந்தரி வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவன் நிம்மதியாக அங்கே வந்து வேலை செய்வேனாவா, இவ போய் அங்கே தொல்லை கொடுத்தா என்ன பண்ணுறது, ஏன் ஆல்ரெடி அபி அங்கே வேலை தானே செஞ்சா, புதுசாக போகிறா, அந்த வேலையெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும், அதனால் யாரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சொன்னது தான் அப்படின்னோடனே அப்படி சுந்தரி பார்த்து முறைக்கிறாங்க. டென்ஷன் ஆகி இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, சரிங்க கிளம்பலாமா அப்படின்னோடனே ஏன் உனக்கு வர தெரியுதுல்ல தனியாவா, இங்கே பாரு ராகவ், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, இந்த மாதிரி பண்ணாத, உன்னோட ஒய்ஃப் அவ, அதே மாதிரி அந்த கம்பெனியில் உன்னோட ஒய்ஃப்ன்ற முறையில் நீ ஒழுங்காக தான் நடத்தணும். இங்கே பாருங்கள் பாட்டி, என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் தான், அங்கே எல்லாருமே எனக்கு ஸ்டாஃப் தான், இவ்வளோ ஒய்ஃபெல்லாம் நான் நடத்த முடியாது. இங்கே பார், உன்னோட ஒய்ஃபாக நடத்த சொல்ல, மரியாதை தான் நடத்த சொல்கிறேன், அப்போ மாதிரி அவள் ஸ்டாஃப் கிடையாது புரியுதா அப்படின்றாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே வாங்குங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகிறாராக. என்னங்க கூலாக இருங்க, நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க, நீங்கள் பயப்படவே வேணாம், நான் ஏன் ஒன்றை பார்த்து பயப்படுறேன், அப்போ பயந்த மாதிரி இருந்தீங்க, அப்போ நான் வர்றதை பார்த்து ரொம்ப பயமா, எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் என்றைக்குமே வந்து கெத்தாக தான் இருப்பேன், யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னா அமைதியாக இருங்க, நாங்கள் வந்து உங்களை என்ன பண்ண போகிறேன், அப்போ ஏன் பயப்படுறீங்க நாங்கள் வந்தோடனே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அனு வந்து என்னடி திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன அவரை எப்படியாவது வந்து வெளியூர் போகாமல் தடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன், அபி நீ தேறிட்டேடி அப்படின்றாங்க. சரி சரி நான் போயிட்டு வரேன், அப்புறமா வந்தோடனே சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அபி கிளம்புறாங்க. ராகவ் அபியும் வந்து ஜோடியாக வந்து வண்டியில் போகிறத பார்த்துட்டு முரளியால் தாங்கிக்கவே முடியல, செம்ம டென்ஷன் ஆகுறாரு. உடனே வந்து என்னத்தை நீங்கள் இப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சுந்தரி கிட்ட. சுந்தரி வந்து நான் என்ன பண்ண முடியும், திடீர்னு அவள் வந்து நிற்கிறான், முன்னாடியே சொல்லியிருந்தாவது ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன், திடீர்னு வந்து போகணும்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே முரளி பார்த்து முறைக்கிறாரு. எப்படியாவது அபி தடுத்துருவாளா, ராகு வெளியூர் போகிறத தடுக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே அபி வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ராகு வந்து எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி பண்ண, என்ன பண்ண, திடீர்னு எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னேன், என்னங்க இது ஆஃபீஸ்க்கு வர்றது ஒரு தப்பா, ஆல்ரெடி நான் வந்த இடம் தானே, பார்க்க தானே போகிறேன் இந்த ராகவ் பண்ணுற வேலையை, ஆஃபீஸ்க்கு வா, இதுக்கப்புறம் ஏன்டா இங்கே வந்தோன்னு உனக்கு தோணும், அந்த மாதிரி உனக்கு வழியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறார் ராகவ். இதன் முடியுது.